வாங்க அன்பு மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக 17 ஆகஸ்ட் முதல் 21 ஆகஸ்ட் வரை உள்ள நாட்களுக்கான ராசி பலன்கள், கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள், அதே போல் நட்சத்திர பலன்கள் பற்றியெல்லாம் இங்கு விரிவாக பார்ப்போம். மேஷத்தை பொறுத்தவரை மேஷத்தில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என்ற கிரக நிலைகள் வலம் வருகின்றன. உங்களுடைய கிரக நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சூரியன், புதன் பஞ்சமிஸ்தானத்தில் கேது, ரண ரூண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி வக்கிரமாக, ராகு அயன சயன போகஸ்தானத்தில் என கிரகங்கள், சந்திரன் என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருது இல்லையா, இந்த கிரகங்களை சார்ந்து உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பலன்களை பொறுத்தவரை முக்கியமாக இந்த வாரத்தில் என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து மன தைரியம், மனசில் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு தைரியம் உருவாக போகுது. மன தைரியம் உருவாதனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பல காரியங்களை உங்கள் மன தைரியத்தால் வெல்ல போகிறீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மனம் வந்து தெளிவாக இருக்கப்போ உங்கள் வந்து முடிவுகளும் தெளிவாக இருக்கும். அதனால் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இங்கே சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி வந்து பார்த்திங்கன்னா மனம் நல்லா இருக்கப்போ உங்கள் குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவ போகுது. இப்போ வந்து இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு எல்லாமே வந்து பலன் கிடைக்காம இருந்தால் கூட இப்போ வந்து அதற்கான சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. இதுவரை என்னப்பா நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட சாதகமான பலன்களே கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. அந்த சாதகமான பலன்கள் எல்லாமே இப்போ கிடைக்க போகுது. இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பொன் பொருள் வாகனம் வாங்குறது, அது மாதிரி வந்து நிலம் வாங்குறதுக்கான சூழலும் கிரக நிலையம் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கால நேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. பண வரத்து சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பல்வேறு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்க போகுது. இப்படி இருக்க சூழ்நிலை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து உங்கள் உடல் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய கால நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உடல் நலை சார்ந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதை வந்து தவிர்க்கலாம். அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையான உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவனம், நீங்கள் எதெல்லாம் கவனம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த தொழிலில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி வரும். அப்படி தொழிலில் கவனம் செலுத்துகிறப்ப என்ன ஆகுனா வந்து தொழில் சார்ந்த நல்ல பலன்கள், அதே போல் நல்ல ஏற்றங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் தொழில் சார்ந்த உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. வாடிக்கையாளர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை என்னப்பா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், வாடிக்கையாளர்களே வரமாட்டேங்கிறாங்களே, ஒரு சில ரெகுலர் கஸ்டமர் இருந்தால் நம்மள வந்து பிஸ்னஸ் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுலாம் புரியுது. அதெல்லாம் மாறப்போகுது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வாடிக்கையாளர் நினச்சி கவலைப்படவே வேண்டாம். வாடிக்கையாளர் தேவை வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வாடிக்கையாளர் உங்களை தேடி வரப்போ பண வரவுங்கிறது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பு ஏற்றங்கள் அதிகமாக இருக்க போகுது. அதே போல் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம்னா வந்து கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டி வரும். இந்த காலகட்டத்தில் முன்பு இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு போட வேண்டிய வேலையும் சூழலும் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்க போது, அதே போல் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் குழப்பங்கள் இருந்தால் கூட அந்த குழப்பங்கள்லாம் நீங்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உங்களோட புத்தி கூர்மையால் இந்த கால நேரத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெற போகிறீங்க. ஒரு சில தடைகள் தாமதங்கள் வரதான் செய்யும் எப்போவுமே வாழ்க்கையில். அப்படிங்கிற போல் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கும் அது வரப்போகுது. இருந்தாலும் அந்த தடைகள் தாமதங்கள்லாம் உங்களோட சாமர்த்தியமான அறிவால் நீங்கள் எல்லாத்தையும் மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இங்கே பார்க்கப்படுது. இப்படி வந்து நிறைய நன்மைகள் இருக்கவில்லை. உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் வந்து வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா வாக்குவாதங்களை தவிர்க்கிறப்போ வந்து தேவையில்லா பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். எப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பிரச்சனைகளை தேவையில்லாமல் வளர்க்குறதோட அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற வேலையில் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்வதை வந்து கேட்டு நடப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சொன்னீங்கன்னா அவங்க கேட்டுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இங்கே இருக்குது.
இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அதே போல் பிள்ளைகளுக்கு இடையே இருக்க வரையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள், இதுவரை பார்த்தீங்கன்னா நிறையா வழக்குகள் ஏதாவது இருந்தாலோ இல்லை வந்து ஒரு இழுபறியான நிலைகள், வழக்கு மட்டும்தான்ப்பா போகல, மற்றபடிக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. சாதகமாக மட்டும் இல்லாமல் அது சுமூகமாக தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பலன்களை தரும். முயற்சிகள் பொறுத்த வரைக்கும் முயற்சிகளால் உங்களுக்கு வந்து பெரிய பலன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பலன்களோடு சேர்த்து பண வரத்து வந்து இந்த கால நேரத்தில் அது பணமாகவோ பொன் பொருளாவோ வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உங்களோட உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உடல் நலனை சார்ந்த பிரச்சனைகள் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் உடல் நலனில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்புகளை குறைக்கும். அப்படிங்கிற சூழ்நிலை இருக்க வரதில்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் கூடுதல் உழைப்புக்கேற்ற மதிப்பெண்கள் பெற முடியும். உங்களுக்கு கூடுதல் உழைப்புக்கேற்ற அதிகமான மதிப்பெண்களை நீங்கள் இந்த கால நேரத்தில் பெற போகிறீங்க. இப்படி இருக்கிற நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வீண் கவலைகள் வரலாம். அந்த வீண் கவலைகளை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா அந்த வீண் கவலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீணான கவலைகள் தான். அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் செய்யுங்க. உங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்க போகுது. இப்படி வந்து இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சனிக்கிழமைகளும் அதே போல் செவ்வாய்க்கிழமைகளும் வந்து நீங்கள் முருக பகவானை வணங்குறது நல்லது. முருக பகவானை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த வாய்ப்புகள் எல்லாம் குறையும். அப்படி குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களோட நல்ல பலன்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக அமைய போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பலன்களும் நன்மைகளும் நம்ம வந்து பொது பலன்கள் பரிகாரங்கள் கிரக நிலைகளை பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நட்சத்திர பலன்களை இங்கு விரிவாக பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்களும் அலைச்சல்களும் அதே போல் அதிகமாக இருக்கும். இந்த தடுமாற்றங்களும் அலைச்சலின் காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் சோர்வும் மனசோர்வும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் அதில் வந்து சில அலைச்சல்கள் வீண் அலைச்சல்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பயணங்களுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஒரு பிரச்சனைகளை இழுத்து வர்றதுக்கு முயற்சிகள் அதிகமாக செய்வாங்க. உங்கள் ப்ரெஷரை அதிகமாக்குற மாதிரி சில காரியங்களை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாகவும் சிந்தித்து செயல்படுறது ரொம்பவே இந்த கால நேரத்தில் நல்லது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்க்கணும். இந்த கால நேரத்தில் நீங்கள் விவாதங்களை தவிர்க்கிறது மட்டும் இல்லாமல் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி தவிர்க்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாகும். இது மாதிரி பிரச்சனைகள் வீண் விவாதங்கள் எல்லாமே வந்து எளிதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்க, அதாவது வாக்குவாதத்தில் ஈடுபடாத வரைக்கும் வந்து உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகளை கொண்டு வராது அப்படிங்கிறது இங்கே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய பேச்சுவார்த்தை பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சில பேச்சுகளால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உண்டாகலாம். பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரிவுகளை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை அது வந்து ஒரு பிரச்சனையாக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சுட்டு பேசுகிறது நல்லது. சிந்திச்சுட்டு பேசுகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வார்த்தையிலையும் உங்கள் வாயிலையும் வந்து நாவடக்கம் தேவை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது. பிள்ளைகளால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர் செலவுகள் உண்டாகலாம். அந்த திடீர் செலவுகள் உண்டாகலானாலும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சுப செலவுகள் அப்படிங்கிறது முன்பை விட ரொம்ப 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 அதிகமாக இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி நட்சத்திர பலன்கள் இருக்கிறதில்ல. அடுத்து வந்து பரணி நட்சத்திரத்தை பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா அனுசரித்து போகிறப்போ உங்களுக்கு வந்து தேவையில்லா பிரச்சனைகளை வந்து எளிதில் தவிர்க்க முடியும். ஏன்னா ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிறது பதிலாக அந்த பிரச்சனை வந்து உருவாகாமலே நீங்கள் அனுசரித்து போகிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் உங்களை சார்ந்தவருக்கும் நல்லதாக இருக்கும்.
இப்படி இருக்க சூழ்நிலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மனக்கவலைகள் இந்த கால நேரத்தில் உண்டாகலாம். மனக்கவலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கவலைகள் பார்த்தீங்கன்னா வீண் கவலைகளாக இருக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் கவலைகளை அதிகமாக எடுக்க வேணாம். கவலைகளை பற்றி யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக பார்க்கப்படும். இந்த கால நேரத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் பண வரத்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பண வரத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிறதுனால உங்களோட ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. உங்களோட பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் வந்து சம்மதிப்பார்னு சொல்கிறதோட உங்கள் பேச்சுக்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள், அதே போல் தொலைதூரத்தில் இருந்த நண்பர்களால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் அதிகமாக வரும். இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. வாரத்தோட முதல் பகுதியில் வந்து சில மனத்தாங்கல்கள், கஷ்டங்கள் எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாரத்தோட முடிவு பகுதியில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றமும் நல்ல செய்திகளும் அதிகமாக வரப்போகுது அப்படிங்கிறது இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறதில்லை. அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம், தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி உங்களுக்கு வந்து முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அதிகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழல் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திலையும் நிலவ போகுது. லாபங்கள் அதிகமாக காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பழைய பாக்கிகள், பழைய கடன்கள் எல்லாமே வந்து இப்போ வசூலாகிறதுக்கான கால நேரம். இதுவரை என்னப்பா நான் இவங்ககிட்ட கொடுத்துட்டு போய் பணத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கான காலம் நேரம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படியே போல் வியாபாரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டு தொழில் பண்ணால் கூட அதில் வந்து லாபங்கள் அதிகமாக இருக்கும். கணக்கு வழக்குகளை மட்டும் நீங்கள் இந்த கால நேரத்தில் சரியாக வச்சுக்கோங்க. இப்படி எந்த தொழில் பண்ணாலும் அதில் கூடுதல் உங்களுக்கு ஆர்டர்கள் வரும். அந்த ஆர்டர்களை செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு வேலைகள் இருக்கும். அதனால் வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க வேண்டியிருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா ஆட்களை சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பணியாளர்களும் ஒர்க் பண்ணுறப்ப பணியாளருக்கும் நீங்கள் வந்து சிறப்பான ஏற்றங்களை கொடுக்க போகிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரம் சிறப்பாக இருக்க போது, உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த கால நேரம் சிறப்பாக இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உங்களோட பேரும் புகழும் பெருசாக பரவ போகுது. உங்கள் கௌரவம் வந்து பார்த்தீங்கன்னா கூட போகுது. இவர்கிட்ட வேலை செஞ்சால் கரெக்டாக சம்பளம் கொடுத்துருவார்ப்பா, இல்லை இவருக்கு வர லாபத்தை கூட நம்மளுக்கு கொடுப்பார்ப்பா, அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பரான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் அமைய போகுது. இதே போல் 12 ராசிகளுக்கான பலன்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். அதாவது மாத பலனாவோ இல்லை வார பலனாவோ தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அணுகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முருகனின் அருளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வில் ஏற்றங்கள் இப்போ வந்து அதிகமாக வரப்போது. இந்த ஏற்றங்கள் முன்னேற்றங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றங்களை பெற போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்திலையும் வந்து மகிழ்ச்சியான சூழலும் நிலவ நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். உங்கள் தொழில் வாழ்க்கை அதே போல் உங்களுக்கு வேலை எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் நிம்மதியாகவும் நல்லாவும் இருக்கிறதுக்கான வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இதோட நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். இதே போல் காணொலிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.